இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்த அக்ஷய திருத்தியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். செந்தில் பாலாஜி அவர்களுடைய நெருங்கிய நண்பருடைய தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை சோதனை. தேர்தல் நேரத்தில் சோதனை என்பது பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கா அல்லது பணம் கண்டுபிடிக்கப்பட்டதா? விவரங்களை பார்க்கலாம். கூடவே ஆதவ் அர்ஜுனா ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அமித்ஷா மற்றும் அவர்களுடைய சொந்தங்கள் தெரிந்தவர்களோடு திமுக நெருங்கிய தொடர்பை வைத்திருக்கிறது, வியாபாரங்களில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். விவரங்களை பார்க்கலாம். பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காருங்க, அன்பில் மகேஷ் வீட்டில் வருமான வரித்துறை கதவை தட்டினால் நாங்க பொறுப்பு இல்லை, அது அவர்தான் பொறுப்புன்னு சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்ல, ஒரு குடிகாரரால் எப்படி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும்னு சீமான் கேள்வி கேட்டிருக்காருங்க. ஜெயலலிதா மறைந்த பிறகு நான் தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த லிஸ்டில் இருந்தேன், விடிந்து பார்த்தபோது நான் இல்லையே என்று எடப்பாடி கே பழனிசாமி எப்படி வந்தார் என்று பல கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். கூடவே தாவேகாவினுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டு அந்த விழாவானது நிகழ்வான நடைபெற்ற இடத்தில் இவர் இல்லையே, அப்படியானால் ஏற்கனவே விஜயபாஸ்கர் சொன்னாரே அது உண்மையா? விவரங்களை பார்க்கலாம். சூரிய கட்சியின் தங்கை ஸ்டாலின் அவர்களின் தங்கச்சி ஏன் பவர் பிடுங்கப்படுகிறது? அது மட்டும் இல்ல, தேர்தலில் நிற்கலாம்னு நினைச்சாலும் விடமாட்டோங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அது என்ன காரணம்னு பார்ப்போங்க. அது மட்டும் இல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் ஒரு பாதிரியார் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு. அதுக்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நடிகர்களுக்காக விசில் அடிக்கலாம், திரைப்படங்களில் பல வேடங்களை போடலாம், அதில் நீங்கள் முதல்வராக கூட ஆகலாம், ஆனால் நிஜத்தில் அவர்களிடம் நாட்டை ஒப்படைக்க முடியுமா? எப்பேற்பட்ட கருத்தியா, எப்பேற்பட்ட கருத்து. பிரகாஷ் ராஜ் சொல்லியிருக்காருங்க. விவரங்களை பார்க்கலாம். ஆடியோ ரிலீஸ் ஆனதுலேருந்து ஆளை காணாங்க, வெளியே பிரச்சாரத்திற்கும் வரமாட்டேங்கிறாரு. அவரை சமாதானப்படுத்த சபரீசன் சென்றிருக்கிறார். ஆர் ராசா இந்த சமாதானத்தை ஏற்றுக்கொள்வாரா என்று பொறுத்திருந்தா பார்க்கணுங்க. இதை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய திரை காவியம் பொன்னர் சங்கர் இன்று வருமான வரித்துறை ரைடு சென்றிருக்கும் நபரினுடைய பேர் சங்கர் ஆனந்த். எப்படி மிங்கிள் பண்ண பார்த்தீங்களா? ஆமா, அவர் வந்து செந்தில் பாலாஜியுடைய நெருங்கிய இல்ல வழக்கரம்னு சொல்றாங்க. கொங்கு மெஸ்லாம் வச்சிருக்காரு இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்துருக்காங்க. அவங்க எல்லாம் வருமான வரித்துறை ரைடுன்றது போயிருக்காங்களாமா. பணப்பட்டுவாடா அங்கிருந்தா போகுது அப்படின்னு சொல்லிட்டு காந்தி தாத்தா பல ஸ்வீட் பாக்ஸ்களை அடைத்து வைத்து அவரை கொடுமைப்படுத்துவதாகவும் தகவல் வந்ததுனால அதனுடைய விசாரிக்க வேண்டி வருமான வரித்துறை போயிருக்கு. ஆவணங்கள் கைப்பற்றினாங்களா இல்ல பணம் கைப்பற்றினாங்களா தெரியாது, சொன்னாதான் தெரியும். இதை தாண்டி ஆதவ் அர்ஜுனா ஒரு கொடூரமான குற்றச்சாட்டை உண்மையா சொல்லியிருக்காரு. ஏன்னா உண்மை மட்டும்தான் பேசுவார். அவர் வந்து மயிர் நீக்கின் உயிர் நீக்கா பிரச்சனையே கிடையாது. அந்த மாதிரியான வம்சத்துல வந்த ஒரு நபரு. அவர் பேசுறது எல்லாமே ஆமா அப்படிதான் அவர் உண்மை பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, அமித்ஷாவோட குடும்பங்கள்ல இவர் நெருங்கிய தொடர்பு வச்சிருக்காங்க திமுக காரங்க. ஏற்கனவே பாத்தீங்களா, இந்த திரைப்படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சுல்ல, நம்ம ஜனநாயகன் கூடவே போட்டி போட்டு இருந்தது, கடைசியில ஜனநாயகன் வரல, அந்த படம் மட்டும் வந்துச்சு. அது என்ன படம்? பராசக்தி. தீய சக்தியா? அந்த படத்தோட ரிலீஸ்க்கு எல் முருகனோட டிங்கா டிங்கா வச்சுதான் இவங்க வெளியிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் பொங்கல் விழாக்கு டெல்லிக்கு டிங்கா டிங்கா இவங்க போனாங்கோ. இவங்களுக்குள்ள டிங்கா டிங்கா இருக்கு. இந்த டிங்கா டிங்காக்கு என்ன மீனிங்ன்றது நமக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. அதுதான் என்ன சொல்றாங்க, ஜெய்ஷா வந்து அவரும் கிரிக்கெட் பார்த்துக்கிறாரு, இங்கேயும் வந்து கிரிக்கெட் பார்த்துக்கிறாங்க. ஸோ அதனால வந்து ஜெய்ஷாக்கும் அந்த இங்க இருக்கக்கூடிய கீழ் செட்டப்புக்கும் இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க இல்லையா? வராரு. நிறைய பிசினஸ்ல இவங்க எல்லாம் டீலிங் அண்டர் டீலிங்ல தான் இருக்கிறாங்க. ஸோ இதனால இவங்க எல்லாம் வந்து வெளி வேஷம் தான் போடுறாங்க. ரெண்டாவது இந்த டீலிமிட்டேஷனுக்கு போராடுறாங்க அப்படின்னா இதுல எல்லாம் எதுவுமே இல்லை, தேர்தல் நேரத்தை ஸ்டண்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை அப்படியே பேசியிருக்காருங்க. அப்பொழுக்கற்ற மனிதரான மாமனிதரான ஆதவ் அர்ஜுனா அவர்கள். நீங்க கருணாநிதினு சொன்ன அப்புறம் ஒரு வீடியோ லேட்டஸ்டா பரபரப்பா போயிட்டு இருக்குமா பாத்தீங்களா? அது இந்த நிறைய டேக் வாங்கினாங்க. அதுவா? அது இல்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமாங்க, அது காளியம்மாள் வேற ஒரு வீடியோ பேசியிருக்குங்க. என்ன நாகர்கோயிலா நாகப்பட்டினத்துல சோடா கம்பெனில 2 ரூபாய்க்கு. ஆமா, அது ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம இந்த கருணாநிதி என்ன சொல்றேன்னா, காளியம்மாளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இது உண்மையா பொய்யான்ற நமக்கு தெரியல.
உண்மையவே திருச்சி சாணியை போட்டு மூடுற திமுக காரங்க மத்தியில நீங்க உண்மையாகவே இருந்தாலும் இந்த நேரத்துல நீங்க சொல்லலாமா அப்படின்ற கேள்வி சொல்லக்கூடாது. ஏங்க கருணாநிதி அவர்களை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து மெட்டீரியல் எவிடன்ஸ் வேணும். நீங்க ஒரு இங்கிலாந்து இளவரசி அட்டஸ்ட் பண்ண பத்திரம் ஏதாவது இருக்கணும். ஸ்டாம்ப் வேணுமா? ஆமா, இருந்தா மட்டும். இன்னொரு அதை விட இன்னொரு விஷயம், ஒருத்தர் உட்காந்துருக்காருங்க பார்க்ல, பால் வந்து உழுது, 2 பசங்க ஓடி வந்து பால் எடுக்கிறானுங்க. ஏன்டா பாலை தூக்கி போறோம், பேர் என்னன்னா கருணாநிதின்றான். அந்த பையன், உங்க அப்பா யாரா, எங்கடா யாரு கூட வந்தேன், எங்க அப்பா கூட வந்தேன். சரி சரி, எங்க அப்பா காட்டு நேரா போனா, டே ஜெயகடா அப்படின்னு திரும்பி பாக்குறாள் அந்த பையன். ஓ கருணாநிதியின் அப்பா ஜெயகடா அப்படின்னு அந்த ஒரு சின்ன கிளிப்பிங் பார்த்தோன்னே பயங்கரமா சிரிப்பு வந்துச்சுங்க. அது வேற போட்டுருக்கேன், ஏ கருணாநிதி இவ்வளவு வந்துட்டியா நீ, அவ்வளோ உண்டு அந்த போன தேர்தலில் இவ்வளோ வருஷம் வந்துட்டேன் அப்படின்னு வீடியோ போட்டு கலாய்ச்சிட்டாங்க அந்த ஜெயகடா மேட்டர். டைரக்டர் அவர் பேர் எனக்கு பேர் மறந்து போச்சு. அவரு சொல்லிருக்காரு, அந்த ரயில்ல மட்டும் இருந்த டிடிஆர் டிக்கெட் வாங்கலன்னு சொல்லி சுந்தரராஜன் சொல்றீங்க. அவரு மட்டும் பார்த்திருந்தாருன்னா இன்னைக்கு தமிழ்நாடு பழிச்சிருக்கோம் அப்படின்னு இருக்காரு அவரு. ஸோ கருணாநிதி என்கிற ஜெயகடா அப்படின்ற மேட்ல இன்னைக்கு நீங்க சொன்னப்போ ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ரசிகர் மன்ற தலைவர், வருங்கால முதலமைச்சர், திமுக தலைவர், சேப்பாக்கத்தின் சேக்குவாரா, இப்படியெல்லாம் பேர் கொண்ட நடிப்பு அரக்கன். அப்படியே ஆமா, அது வேற ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. அது ஒடுங்க, அவரு போற பக்கமெல்லாம் கேமரா உடைச்சிட்டு வராங்க. ஐயோ நம்மளாம் கூப்பிட்டுறாதீங்க, ஏதாவது நீங்க வேற இன்டர்வியூ பண்ற கூப்பிட்டு போறீங்க வர, நமக்கு அவருக்கு என்ன இருந்தாலும் கூப்பிட்டீங்கன்னு வைங்க. அதுக்கு அப்படியே பேசக்கூடிய அந்த இவரு, அது இல்லாம ஃபாலோ பண்ணுங்கடா, ஃப்ரூட்ஸை ஃபாலோ பண்ணணும் கேட்டீங்களாடா அப்படின்னு சொன்ன அவர் நடிப்பு ரசிகர் மன்ற தலைவர் யாருங்க. அவர் வந்து இப்போ எப்போ வேணா அவர் வீட்டில் வந்து இடி ரைட் டாக் டாக் டாக்னு கதவு தட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். ஏன்னா அறந்தாங்கில போய் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு. இல்லாம வந்தாலே ஒண்ணும் எடுக்க முடியாது. நீங்க வேற சொல்லிட்டு வந்தீங்களா, வந்தா என்ன பழைய பேப்பர் தான் இருக்கும். ஆமா, அது கூட கிடைக்காது, முரசொலி பேப்பர், அதான் முரசொலி கூட கிடைக்காது உங்களுக்கு போய் தேடி பார்த்தா. அங்கே போயிட்டு அறந்தாங்கில போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதாவது திருநாவுக்கரசரோட மகன் ராமச்சந்திரன் தான் காங்கிரஸ் சேர்ந்திருக்கு போட்டிடுறாரு. அவருக்கு அவர் பையனை விட வேறு என்னங்க கெப்பாசிட்டி, அவ்வளோதான் கெப்பாசிட்டி. ஆனால் இந்த அம்மா இருக்காங்களே, ஸ்ரீ லலிதா ஸ்ரீகாந்த், அந்த அம்மா இருக்காங்களே, அவங்க மகளிரணி தலைவி, அவங்க அற்புதமாக வேலை செய்வாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. ஏங்க இந்த மகேஷ் இருக்காருங்க, அவர் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் வந்து புதுக்கோட்டையில் வந்து அந்த மேலே இருக்க சீலிங்லாம் இடிஞ்சு விழுது, குப்பைமேட்டில் வந்து குப்பை இல்லாமல் இருக்காங்க, பால் பண்ணையில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் ஊழல் உட்காந்துருக்குது. இப்போ வந்து எப்போ வேணால் அவர் வீட்டில் அமலாக்கத்துறை கதவை தட்டலான்னா இதெல்லாம் ஏற்கனவே அவங்க ட்ரை பண்ணி தான் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படி சொன்னாலும், இல்லை அவங்க மீது வந்து அந்த கடுமையான நடவடிக்கை இருந்தால் என்ன பொறுப்பு யாரும் சொல்கிறாதீங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, சொல்கிறது என் வேலை, அவங்க பார்க்கறது அவங்க வேலைன்ட்டாப்லையா. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சீமான் அவர் கேட்டிருக்காரு. நம்ம சீமான் அவர்கள், ஆமாம் சீமான் அவர் கேட்டிருக்காரு, என்னென்ன இப்படி தான் வருது, மாற்றி சொல்லிட்டேன் நான். அவர் சிம்பிள் இப்படி தாங்க, அவர் பார்த்தா இப்படி தான் பண்ணுவீங்க தெரியுமில்ல, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும். சீமான் அவர்களை பார்த்தா அவர் வந்து சொல்லியிருக்காரு, என்னங்க எல்லாம் குடிகாரனா இருக்கீங்க, நீங்க எல்லாமே ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படின்னு அவர் கேட்டாரு. என்ன போச்சு, 90% குடிகாரங்க தான் இருக்காங்க. ஆமா, 10% வாக்கு வாங்கி அவர் எப்படி ஜெயிப்பாரு. அதான் ஒருத்தர் சொன்ன 234 தொகுதி நீங்க வந்து குடிகார் யார் இல்லைன்னு கண்டுபிடித்தா 5 வயசு குழந்தைல 2 வயசு குழந்தையாவது அப்ப பிறந்த குழந்தையா இருக்கும், மற்ற எல்லாம் குடிகாரம் தான்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம எனக்கு டவுட் ஒரு சின்ன விஷயத்துல வந்துச்சுங்க. அந்த ஜெயலட்சுமின்னு ஒரு அக்கா இருந்தாங்கல்ல, சொல்லுங்க, அந்த அக்கா சில வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி தெரியுமில்ல. சரி, அதுல வந்து அண்ணா வந்து தெரியுங்க, நீங்க சீமான் கண்டென்ட் எடுக்கும்போது நீங்க பேசுங்க. அண்ணா வந்து அந்த கட் பண்ணி எல்லாம் போட்டு அவர் கொஞ்சம் சிலம்பு சண்டையெல்லாம் காமிச்சாரு தெரியுமா. அப்பவே வந்து சில பேர் சொன்னாங்க அண்ணா ஃபாரின் மருந்து சாப்பிட்டுருக்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எப்பவுமே வந்து குடிகாரர் என்பதற்கும் அக்கேஷனலா அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டாக்டர் என்ன கேட்கறாரு, குடிப்பீங்களா, குடி எப்ப குடிச்சீங்க, கடைசியா எப்ப குடிச்சீங்க, 2025 நியூ இயர் அன்னைக்கு குடிச்சுங்க அப்படின்னு சொன்னா அது வேற. நேத்து குடிச்சங்க, முந்தா நேத்து குடிச்சங்க, காலையில குடிச்சீங்க அப்படின்னா அப்புறம் அது அவர் தெரிஞ்சுக்கும். அப்ப இது டவுட் என்னன்னா, குடிகாரருக்கும் மது பிரியருக்கும் என்ன வித்தியாசங்க? திமுக தான் வித்தியாசம். என்னங்க நீங்க எவ்வளவு பெரிய 2 வார்த்தை எடுத்து சொல்லியிருக்கேன், மதுப்பிரியர் தான் வித்தியாசம். மதுப்பிரியர். அப்போ வந்து இவர் மதுப்பிரியரை சொல்றாரா குடிகாரரை சொல்றாரு டவுட்டா இருக்கு. ஸோ வந்து அவர் சொல்லியிருக்காரு, தலைவரெல்லாம் தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்க, நீங்கள் வந்து இப்படி நிதானமா இல்லாம இருந்தால் எப்படி தலைவரை தேர்ந்தெடுப்பீர்கள், யாராவது டாஸ்மாகை மூடுவேன்னு ஏதாவது அவங்க சொல்லியிருக்காங்களா அவங்களோட அறிக்கையில? யாருமே பஸ்ஸும் கிடையாது, என்ன இந்த பஸ்ஸும் கிடையாது, ஏசி பஸ் தான்,
ஸோ அந்த ஏசி பஸ்ல போவதற்கான பொருளாதாரத்தை உங்களுக்கு நான் தருவேன், நீங்களே காசை கொடுத்து போய்க்கிங்க, சாலை வசதியை தர்றேன் அப்படின்ற மாதிரி ஆடு மாடு மேய்ப்பவருக்கு அரசியலை தருகிறேன் இதெல்லாம் சொன்னாலும் அது மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அவருக்கு பயங்கர தைரியங்க, நம்ம ஆட்சிக்கு வரமாட்டோம் அள்ளி விடுவோம்னு சொல்லி அள்ளி விட்டுறாரு போல் இருக்கு. இருந்தாலும் பாவங்க, நான் விட்ட சொல்றேன் ஒரு நாள் ரொம்ப நேரம் கத்திட்டு இருக்கா போடு ஓட்டுன்னு சொல்லி போட்டு முதலமைச்சரா தேர்ந்தெடுத்து போறாங்க, பாத்துங்க அப்புறம் நீங்க எதுவுமே செய்ய முடியாது. அவர் ஹெலிகாப்டர் தர வேண்டியதா போயிடும், பாத்துக்கோங்க. அதை தங்கம் அவர் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, பாத்துக்கோங்க. சீமானவர்ல அப்படி அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் சொல்லிட்டீங்க மாட்டிக்க போறீங்க. ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு முதலமைச்சராக KA செங்கோட்டையன் எனும் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அப்படின்றதுக்காக ஒத்திகையெல்லாம் நைட்டு பூரா பார்த்துட்டு இருந்தேன். காலையில பார்த்தா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக KA செங்கோட்டையன் அப்படின்றத நீக்கி எடப்பாடி கே பழனிசாமி சொல்லி ஜெயிச்சிட்டாங்களா, எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசியிருக்காரு. அவர்கிட்ட சூட்கேஸ் இருந்தது, எங்கிட்ட ஒன்றும் இல்லை கூட இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப கொச்சையா ஒரு விமர்சனங்களை வச்சிருக்காரு. பேசிக்கிட்டே இருந்தோம், கீழே பார்த்தா மலைப்பாம்பூன்னு நெளிஞ்சிட்டு வருதுன்ற மாதிரி சொல்லி இவரும் டேமேஜ் பண்ணியிருக்கார் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை. ஒருவேளை இதுக்கு பின்னாடி திமுகவின் ஏதேனும் கைங்கரியம் இருக்குமா? இதே அவர் சொன்னால் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி தன் பிரச்சாரத்தில் என்ன சொல்லுவார்னு இப்படி நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு இருந்த பதவி ஏன் அம்மா பிடுங்கினார்கள்? அதற்கு மனைவியும் மகனும் அம்மாவிடம் சென்று உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் சொன்னார்களே, என்ன கம்ப்ளைண்ட் சொன்னார்கள்? ஏன் நீங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டீர்கள்? ஐயா அவரை டேமேஜ் பண்றதா நினைச்சு உங்களை நீங்களே டேமேஜ் அப்படின்னு பாத்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே இப்படி ஒண்ணு சொல்லிதான் இது மாதிரி போட்டோ காமிச்சனாலதான் பாலிடாயில் மேட்டெல்லாம் வெளியே வர வேண்டியதா போயிடுச்சு. ஸோ நீங்க தான் வாயை விட்டு அந்த வரலாறு வந்து தகராறு ஆகாம பார்த்துக்கோங்க. செங்கோட்டையனர்களே கொஞ்சம் அந்த உடனே கேட்பாரு, உங்களுடைய மனைவியும் மகனும் உங்களுடன் தான் இருக்கிறாரா? அடுத்த வேலை தீந்து போச்சு. அதனால பாத்துக்கோங்க. அந்த போட்டோ வர காமிச்சிட போறாரு, ஜாக்கிரதையா இருங்க. அதாவது வந்து உங்கள் மனைவி ஜெயலலிதா மேடம் புகார் செய்து அந்த போட்டோவை காமிக்க போறாங்க. அதனால கொஞ்சம் உஷாரா இருங்க. இந்த மாதிரி வார்த்தைகளும் கொஞ்சம் பணிஞ்சு பேசுங்க, இல்லைன்னா அது ரிட்டர்ன் ஆயிரும், பாத்துக்கோங்க. நேத்து தான் நம்ம போக்குவரத்து விஜயபாஸ்கர் ஐயா, ஆமா அவர் வேற சொன்னார்ல, அவர் சொன்னது பேசணும்ல. ஆமா, இப்போ அது என்னன்னா நுங்கம்பாக்கத்துல தாவேகாவினுடைய தேர்தல் வாக்குறுதி விழா நடந்தது, கூட்டம் ஒண்ணு நடந்தது. அப்படியே வேற லெவலு, என்னென்னவோ சொல்லிருக்காருங்க, என்னால முடியல. நீங்க மொத்தமா ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாரு, முன்னாடி சொன்னீங்க பாத்தீங்களா, சீமானுக்கு ஒருவேளை தப்பி தவறி போட்டுட்டா அது கூட நம்ம ஒத்துக்கலாம், பட் இவர் நடிச்சிட்டாரு, இவர் நம்ம எங்கடா வரப்போறோம் சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் அடிச்சு விட்டுருக்காரு. இல்லைங்க பாத்தீங்கன்னா இவர் கொடுத்த வாக்குறுதி ஃபர்ஸ்ட் மாநாட்டுல என்ன சொன்னாரு, இலவசங்களுக்கு அப்படின்னு சொன்ன, இலவசங்கள் கூடாது, இலவசங்கள் கூடாதுன்னாரு. இப்ப என்னன்னா இலவசம் அவங்க 2000 ரூபா 2500 ரூபாய் போய் வச்சுக்கிறாரு இவரு. ஆனால் இதுலேயே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த ஏஐ பற்றி வந்து நான் கல்லூரி ஆரம்பிப்போம், அதுக்கான பயிற்சிகள் வழங்கப்படும், அதுக்கான துறைக்கு அமைச்சரை அறிவிப்பு. வேட்பாளர் பட்டியலை எல்லாரும் அறிவிச்ச பிறகு தன்னுடைய அவங்கள மறுக்கப்பட்டவர்கள் விளக்கப்பட்டவர்கள் எல்லாம் கூட்டி அப்படியே ஆற்றுப்படுத்துனராக இவர் விளங்கினாரோ, எல்லா அறிக்கையில இருக்கிறதும் எடுத்து போட்டு அப்படியே கதமாவா உனக்கு கலக்கி அடிச்சுட்டு இருக்கார். ஆமா, அதனால வந்து நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்கு. வத்த குழம்பு மாதிரிட்டீங்க. ஆமா, வத்த குழம்பு இவரும் ஒன்னா இருக்குன்ற. சரி, அதனால இப்போ பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறாரு. ஆனா நம்ம நேத்து சொன்னது சொல்ல வந்ததை மறந்துட்டுங்க, அந்த வரல இடத்துல அவரு வரல, செங்கோட்டையன் ஐயா வரல. பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற இண்டு இடுக்கு சந்து பொந்து எல்லாத்திலையும் போய் தாவேகாவுடைய வெற்றிக்காக பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பதால் KA செங்கோட்டையன் அவர்கள் தேர்தல் பணி நிமித்தத்தின் காரணமாக, அழுத்தம் காரணமாக, விருப்பத்தின் காரணமாக இங்கே வர இயலாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதாக லீவ் லெட்டர் கொடுத்துட்டு இருக்கார். வரல. நீங்க அதுக்கும் விஜயபாஸ்கர் போக்குவரத்து விஜயபாஸ்கர் ஐயா சொன்னதும் முடிச்சு போட்டு நீங்களா ஏதாவது கதை திரைக்கிற வசனம் எழுதிக்காதீங்க, இதுதான் உண்மை சாமி சத்தியம் சொல்லி அவர். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக வந்து கிட்டத்தட்ட தாவேகாவோட வேட்பாளர்கள் பல பேரை வேலை பேசிட்டு இருக்காங்களாம். தேர்தல் முடியறதுக்குள்ள எப்பா சைலண்டா ஏன்பா சவுண்ட் விட்டுனுங்கிற. இப்ப கூட ஒரு நியூஸ் வந்துச்சு, 233 234 ஆமா 231 கிடையாது இல்ல, ஆமா 233 கிடையாது 232 அப்படின்னு இருக்காங்க. ஏதோ ஒரு வேட்பாளர் ஏதோ பிரச்சனை ஆகி போச்சாமா, ராஜ்மோகன் ஏதோ பிரச்சனைன்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இவரு அருள்ராஜ் அவர் தான் அறிக்கை ரெடி பண்ணாரு, அவரை பத்தி ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லையா. அவர் குமுறி அழுந்துக்கிறான், ஓரமா உட்காந்து பாத்ரூம்ல உட்காந்து அழுந்துக்கிறான் ஹோட்டல்ல. என்னப்பா வேற சொல்ல அவரு இப்படி மறந்துட்டாரு. 234 அதுல ஒண்ணு போச்சு, 233. விஜய் 2 இடத்துல நிக்கிறாரு, 232. மறுபடியும் ஒண்ணு போச்சு, 231. இப்படி போயினே இருந்தா கடைசி 231 தாவேகாவா பார்த்து 3 சீட்டு மத்தவங்களுக்கு கொடுத்துருக்கு. அந்த 3 சீட்டு யாருங்கிறது நீங்க அடிச்சீங்க. ஏற்கனவே தங்கை அவங்க இருக்காங்கல்ல, அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள், அவங்க வந்து அவங்க ஏரியா தூத்துக்குடி பக்கம் ஏற்கனவே மாப்பிள்ளையின் காப்பாளர். ஆமா, காப்பாளர் தூத்துக்குடியின் பாராளுமன்ற உறுப்பினர். ஏற்கனவே அவங்க ஏரியாக்குள்ள போயிட்டு மாப்பிள்ளை வந்து சிலம்பு சுத்திருக்காரு.
தூத்துக்குடியின் துறந்தர். துறந்தரா அங்க போய் துறந்தர் வேலை பார்த்துருக்காரு. நம்ம அக்காவுக்கு தான் அன்னைக்கு தான் இந்த துறந்தர் பேர். ஆமா, அது ஒரு இவன் வந்து மாப்பிள்ளை போய் உள்ள சிலம்ப சுத்தினார் தெரியுமில்ல, தூத்துக்குடிக்குள்ள போயிட்டு. அப்புறம் பார்த்து என்னன்னா அவங்களோட விசுவாசிகள் இருக்காங்கல்ல, கனிமொழியோட விசுவாசிகள்லாம் வந்து அக்கா பார்லிமெண்ட்ல முழங்குறது போதும், சட்டசபையில் எப்போது முழங்க போகிறீர்கள் அப்படின்னு கேட்டோன்னே சரி ஓகே நம்ம ரெடி ஆகிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாம் அக்கா ரெடி ஆகும்போது அண்ணன் மாப்பிள்ளை சொன்னாராம், நம்ம அந்த அக்காவை கொண்டு வந்தோன்னா நமக்கு பஞ்சாயத்து, நம்ம தம்பி உதயநிதியை வந்து கவுத்துருவாங்க, தம்பிக்கு அவளை கெப்பாசிட்டி கிடையாது, அக்காவாவது அடுக்குமொழி கிடுக்குமொழி ஏதோ பேசி செட் ஆகிடாது, அவர் பெண் வேற, அதனால வந்து அது இல்லாமல் நாடார் இனம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் வேற, அதனால அவங்களுக்கு தான் ப்ளஸ் பாயிண்டா போயிடும், தம்பி உதயநிதி இதனால் கவுக்கப்படுவா. கனிமொழி அக்கா நாடாரு. கனிமொழியுடைய அண்ணன் மு.க. ஸ்டாலின் யாரு? முதலமைச்சர். ஏங்க அவர் ஒரு சர்வ ஜாதி சர்வ மதத்தை சேர்ந்தவருங்க. அவர் வந்து ஒரு முதல்வருங்க. அவருக்குன்ற ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. அதேதான், அவர் எதுவுமே கிடையாது அவருக்கு. புரியுதா உங்களுக்கு? இந்து மதத்தை தவிர அவர் எல்லா மதத்தையும் சேர்ந்தவர். அவர் அப்பேற்பட்டவர் அவர். அதனால வந்து அப்படியே கட்டம் கட்டி அக்கா கனிமொழியை ஓரமாக பொட்டலம் கட்டி வச்சுட்டாங்க. இப்போ அந்த அக்கா தான் நேற்று வந்து சொல்லியிருக்கு, அப்பா 850 பேர் நீங்கள் எம்பி ஆகிட்டீங்கன்னா எங்களால் பேசவே முடியாது பார்லிமெண்ட்ல, அது வேற ஒரு குற்றமாக பிரச்சனைக்காக தான் திமுக எதிர்க்கு. அப்போ முன்னால் சொன்னதெல்லாம் விட்டாங்க. ஏன்னா 49ங்கிறது 39ங்கிறது 59 ஆனும்போது அது கேட்டோன்னா ஓகேன்னு விட்டு இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா. சரி, அதனால கமெண்ட்ல போட்டிருக்காரு, நீங்க 540 பேர் சொல்லலாமா நின்றதுல இதுகிட்ட ஒரு வேளை கட் பண்ணிடுவாங்கன்னு இல்லை, 543 பேர் அங்க போய் என்ன மக்களுக்காக சேவை பண்றாங்க, அவங்க ஸ்வீட் பாக்ஸ்களை வாங்கி கொண்டு அவர்களுடைய பொருளாதார பலத்தை பலப்படுத்திக் கொள்றாங்க. இப்ப 850 பேர் போய் பொருளாதார பலத்தை பயன்படுத்துறாங்க. எதுக்கு? எத்தனை? இது யாருமே வேணாங்க, கழிச்சு விட்டுருங்க, அந்த காசை எல்லாருக்கும் பிரிச்சு போட்டுருங்க அப்படின்றாங்க. அப்போ என்ன ஆட்சி யார் வர்றது? பார்லிமெண்ட்ல நிக்கணும், எம்பிக்கெல்லாம் நின்று ஜெயிக்கணும். ஆற்றாமே சொல்லியிருக்காரு, என்ன பண்றாங்க அப்படின்றதுக்காக அவர் ஆற்றாமே சொல்லியிருக்காரு. சரி, ஏதோ ஒன்று. அதனால கனிமொழி அக்கா சட்டசபையில் அவள் குரல் முழக்கப்பட வேண்டும் என்று எல்லாம் விரும்புகிறோம். ஆனால் அது நடக்காது என்பதுதான் மிகப்பெரிய மன வருத்தமாக இருக்குங்க. தேவனி என்னை பாருங்கள், கர்த்தரே நான் செய்த பாவத்தை சொல்லுங்கள். ஏங்க முடிக்காம எப்படிங்க போடுவாங்க? அது வேறயா? நீங்க முடிக்காமன்னா முடிச்சிருவாங்க. மியூசிக் கூட போட்டாதாங்க போகும், இதெல்லாம் கிடையாதுங்க. எதையாவது இது வந்து இளையராஜா பாட்டு இல்லைங்க, நீங்க வேற போட்டாதான் காப்பிரைட் அடிப்பாங்க. அப்படி ஒரு பாடலை பாடிக்கொண்டு ஒருத்தர் தெருத்துருவாக தெருத்துவா ஒருத்தர் இதே பாடலை பாடிக்கிட்டு இந்த தேவன் நமக்கு யாருன்னா நம்ம மு.க. ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தெருத்துருவா போயிட்டு இருந்திருக்காருங்க. நல்ல வேலை ஜெபமாலை கையில கொடுக்காம போயிட்டு உடனே மக்கள் கேட்டுருக்காங்க, விஜய் பாத்தீங்களா ஜெபமாலை தெரியுற மாதிரி. ஜெபமாலை தெரியும், அவர் இயேசுநாதர் படத்தை தூக்கி பிடிக்கிறாரு, பைபிளை வாங்குறாரு, அதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம். அதை டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு பாதிரியார் வந்து கன்னியாகுமரி பக்கத்துல விளவங்கோடு அந்த பக்கத்துலலாம் வந்து அப்படியே சுத்தி நின்றுருக்காரு. எல்லாம் நம்ம தேவனான ஸ்டாலின் ஆசீர்வதிக்கப்பட்ட முதலமைச்சராக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அன்பின் திருவுருவான மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வாக்களித்து நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னா பப்ளிக் எல்லாம் சுத்திக்கிட்டாராம். உனக்கு என்ன வேலை? நீ வந்து ஜெபம் பண்ணோம், ஞாயிற்றுக்கிழமை மாஸ் கூட்டிட்டு அங்க இருக்கிறவர்களுக்கு வந்து அந்த பாவ மன்னிப்பு வழங்கி ஞானஸ்தானம் பண்ணி இதுதான உன் வேலை. இதை தவிர மற்ற வேலையெல்லாம் நீ பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் சூழ்ந்துக்கின்னு அவரை கட்டம் கட்டிட்டு இனிமேல நீ இந்த பக்கம் வந்தேன்னா அதுக்கப்புறம் நாங்கள் சொல்ல முடியாது, உனக்கு சிலுவை வச்சிருவோம். ஆமா, அந்த வடிவேலு சொன்ன மாதிரி எங்க பைபிள் என்ன சொன்னாரு, என்ன சொல்லியிருக்க போறாரு, எல்லாம் நல்லதா சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பாதிரியார் போட்டிருக்காரு. அதனால பிரச்சாரத்துக்கு போயிருக்காருங்க. அந்த பாதிரியார் இதை எப்படி இருப்பாருமா, ஒரு கணத்துல இருந்தால் வருகணத்தை காட்டுன்னு சொல்லி பக்கத்து கிராமத்துக்கு இதே பிரச்சாரத்திற்கு சென்று விட்டார். என் ஃப்ரெண்ட் அப்படிதான் ஒருத்தன், ஒரு கண்ணத்துக்கு இருந்தான், இன்னொரு கண்ணத்தை காமித்தான், அதையும் அடிச்சிட்டானுங்க. ஏன்டா கண்ணத்தை காமித்து அடிக்க தானே செய்வோம் அப்படின்னு போயிட்டாப்ல. அதனால இன்னொரு கண்ணத்தை அங்கேயும் அடிப்பாங்க. முதல் மாதிரிலாம் இப்போ கிடையாதுங்க, இயேசுநாதர் காலம் கிடையாது இப்பெல்லாம். இப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு கணத்தை கட்டா மறு கணத்தை ஒரு கணத்தை காட்டணும்னா பக்கத்துல இருக்கிற கணத்தை எடுத்து காட்டுவாங்க. ஆமா, அதனால நீங்க அது மாதிரிலாம் நினைச்சு எதுவும் பண்ணிடாதீங்க, இயேசுநாதர் உங்களை மன்னிப்பாராக. சலோ அது நீ சொல்ற என்னை விட பெட்டரா இன்னும் ஃபோர்ஸா சொன்ன அந்த பிரபலமான நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்காக பழனி தொகுதியில் நிற்கக்கூடியவருக்கு வாக்கு சேகரிக்க சென்றிருக்கிறாரு. சினிமாவில் கண்டி நீ என்ன வேஷம் வேணா போடலாம், டாக்டரா போடலாம், இன்ஜினியரா போடலாம், ஏன் முதலமைச்சரா கூட ஆகலாம், ஆனா நிஜத்துல பண்ண முடியுமா? உதயநிதி அப்படியே கலாச்சிருக்காருல்ல. ஏங்க அவர் விஜய கலாச்சிருக்காருங்க. எனக்கு தெரிஞ்சு உதயநிதியை கலாய்க்கிற மாதிரியே இருக்குங்க இது. ரெண்டு பேர்த்தையும் கலாச்சிருக்காரு. இதை தாண்டி அவர் என்ன சொல்லிருக்காரு, நான் பேசுறதை விட அளவுக்காவது நீ அரசியல் பேசுறியா உதயநிதி தான் சொல்லியிருக்காருங்க அவரு.
ஐயோ அவருக்கு என்ன கோவங்க அவருக்கு உதயநிதி மேல சான்ஸ் தெரியல ஏதாவது படத்துல. அவர் பாருங்க, அவர் முட்டுக்கு வருது திமுக தானே, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவு வந்திருக்கு. என்னன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன சொல்லிருக்காங்க திமுக தலைமை அப்படின்னா, சீட்டு மட்டும்தான், சூட் கேஸ் எல்லாம் கிடையாது வச்சுட்டாங்களாமா. ஒரே விலை வளர்த்து போயிட்டாங்க, நாங்க டீ வாங்கி தரோம் இல்லையாமா என்னதான் பண்றது நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே இதுல இருக்கணும், எப்படியோ ஜெயிச்சு சீட்டு கேட்டா கொடுத்துட்டேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இவர் எங்க இருந்தோ பாவம் பிரகாஷ் ராஜை கூட்டு வந்து அவர் தான் அம்மா செத்து 20 நாள் கூட ஆகலைங்க. பாவம் இப்ப நான் சமீபத்தில் பாவம் வந்து அவங்க அம்மா இறந்தாங்க. அவர் வந்து அந்த சிலுவையெல்லாம் கும்பிட்டு அந்த சர்ச்சில் போயிட்டு அவங்க அம்மாவோட பாடியை வச்சாங்க. எல்லாரும் கழுவி ஊத்துறான். என்னப்பா இந்து மதத்தை பற்றிலாம் பேசுகிறான், எனக்கு சர்ச்சில் போய் உட்காந்துருக்கேன் உங்கள் அம்மாவோடனே. ஒன்று அவர் சொன்னார், எங்கள் அம்மாவோட ஆசையாக நான் நிறைவேற்றினேன் தவிர நான் மற்றபடி மதவார்த்தையெல்லாம் நான் வந்து ஊக்குவிக்க. ஏன்னா இந்த செய்யலைன்னா அவங்க அம்மா நாளைக்கு எந்திரிச்சு வந்து கேட்பாங்க, நிறைவாங்களா பழின்னு விட்டுருவாங்க. அதனால அந்த பயத்தின் காரணமாக அம்மாவின் ஆசையை அம்மாவிற்கு பிறகு அவரு நிறைவேற்றினார். ஆமா, அவர் தான் இப்ப பேசினார். சேலம் கூட்டத்தில் என்னடான்னா இருக்கிறதுலே அதிக சீட்டுகள் வாங்கிய பிரேமலதா விஜயகாந்த் திமுகவுக்கு ஆதரவா பேசுவாங்கன்னு பார்த்தா திமுகவுக்கு ரொம்ப ஆதரவா பேசிட்டாங்க. அது வேற ஒரு பெரிய இன்னைக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது ஆமா, அது வேற ஒரு பேசு பொருளா இருக்கிற நிலையில பிரகாஷ் ராஜ் டிவிக்கே விஜய் அடிக்கிறாரான்னு சொல்லிட்டு நீங்க வேற உதயநிதி ஸ்டாலின் தான்ன்ற மாதிரி இன்னொரு கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அவருக்கு கலைமாமணி எப்போ கொடுப்பாங்க? யாருக்கு? பிரகாஷ் ராஜுக்கு. ஓ சரி சரி, பொறுத்திருந்து பாருங்க. ஏங்க அவெல்லாம் பாரத ரத்னா எதிர்பார்க்குறாரு, நீங்க என்னமோ கலைமாமையில போய் முடக்க பாக்குறீங்க. தமிழக அரசால கொடுக்க முடிஞ்சதானே சொல்ல முடியும். சரி ஓகே. ஏப்பா டெல்லிக்கு போனால் இங்கிலீஷ் பேசணுமா? அவருக்கு இங்கிலீஷே பேச வராது. நம்ம தான் எல்லாம் பார்த்துக்க போகிறோம். நான் ஒரு புக்கு எழுதியிருக்கேன் தெரியுமா, இப்படியெல்லாம் ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு இல்லைங்க. அதுக்கப்புறம் அவர் 0 ஆகிட்டார். ஆனால் யார் ராசா அவர்கள் வந்து சென்னை பாராளுமன்ற பொறுப்பாளராக இருந்தார், தேர்தல் பொறுப்பாளர்லாம் அறிவிக்கப்பட்டார். ஸ்டார் பேச்சாளராகவும் இருந்தார். அவர் எல்லா லிஸ்ட்டும் இருந்துச்சு. அப்படி கெத்தில் சுற்றிட்டு இருந்தார், அப்படியே போய் சுற்றிட்டு இருந்தார். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த கட்டம் கட்டப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஆடியோ ரிலீஸ் பண்ணதில் எவனுமே கூப்பிடலையா பிரச்சாரத்துக்கு. இங்கே நம்ம வாரு கூப்பிட்டு அண்ணன் ஸ்டாலின். நான் கூட சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன், கூட போன நிகழ்ச்சி சொல்லும்போது கூட சொல்லியிருந்தேன் நான். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் அவர் தவிர்க்கிறாங்களாமா. அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து கோச்சு வரல. முதல்ல வந்து இபிஎஸ் அவர்களுடைய தாயாரை பத்தி ஒரு பச்சையா பேசினா அதில் கொங்கு பண்றதுல பிரச்சனை ஆயிடுச்சு. அதனாலதான் அங்க போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் ஆடியோ லீக் ஆச்சு. பிடிஆருக்கு இன்னொரு ஆடியோ லீக் ஆச்சு. ஆமா, என்னன்றதே தெரியல. அதனால இப்போ மாப்பிள்ளை சார் போய் அவர் வீட்டில் போயிட்டு கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரச்சாரத்துக்கு வாங்கன்னு சொல்லுவாரு, பார்த்தா இப்படியே இருந்துக்கோங்க, வெளியே வந்துடாதீங்க அப்படின்ட்டு இருக்காராம். ஏங்க நீ ஏதோ சொல்லுவீங்க எதிர்பார்த்தா இப்படி பண்ணிட்டீங்களே, அதாங்க ஜெயிச்சா பாத்துக்கலாம், இல்லன்னா கை கழுவிட்டு போயிடலாம் அப்படின்ட்டாரா. அதுதான் இந்த இதெல்லாம் காங்கிரஸ் பார்லிமெண்ட்ல யூ நோ அபவுட் மை நேஷனலிசம், அவர் கருணாநிதி கேவ் மோர் தென் for 10 crores, at Kargil we gave 100 crores எல்லாம் பேசியாரு. கருணாநிதி will give in அது என்னது திருவாரூர் in the train, no ticket, he bring that 100 crore, no ticket, so that money will give எரச்சிங் ஃபைங் in the Indian government அப்படின்ட்டாரா. கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவரு கருப்பு சொகா போட்டு நேற்று ஃபுல்லா முழக்க பண்ணிக்கிறாரு. அவர் அப்படியாவது கருணாநிதி பேர்லாம் சொல்லி ஸ்டாலின் மனதில் வந்து அவர் குளிர்விக்கலாம் நினைச்சிருக்காரு பார்லிமெண்ட்ல. அவருக்கு யாராவது சொன்னாதானங்க தெரியும் இவர் இப்படி பேசியிருக்காரு. பட் இவர் பேசியிருக்காருன்னு யாராவது சொல்லணும், அவரே சொல்லியிருக்காரு இங்கிலீஷ் தெரியாதுன்ட்டு. அதனால இங்கிலீஷ்ல வேற பேசிட்டாரு. இப்போ இவரே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும், அண்ணே உங்களுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதுல்ல, நான் என்ன பேசினேன்னா அப்படின்னு ஸ்டாலின் தான் விலைக்கு சொல்லணும். அந்த பொறுப்பு அவர் கையில் இருக்கு. ஒழுங்கா தமிழ்ல பேசினார்ல, தமிழில் பேசியிருந்தா ஸ்டாலினுக்கு புரிஞ்சிருக்கோம், ஓஹோ நம்ம ஆராசை தான் பேசியிருக்காரு அப்படின்னு அவர் உச்சி மோர்ந்து கொஞ்சிருப்பாரு. இவர் அப்பவும் இந்த தப்பு பண்ணிட்டார் பார்த்தீங்களா. பொன்னேறி வரும் ராகுல் காந்தியே தேர்ந்து பிரச்சாரம் செய்வார்களா இல்லை என்று சொன்னாரே RS பாரதி ஐயா. தமிழகம் வருகிறார் ராகுல் காந்தி. நாளைக்கு காலையில 10-11 மணிக்கு வர்றாருங்க. அங்கிருந்து அப்படியே நேரா பொன்னேரி நினைக்கிறேன், பொன்னேரி இல்ல வேற சேலம் போறாரு. அதாவது காங்கிரஸ் வேட்பாளர் இருக்கிறதெல்லாம் போய் பிரச்சாரம் பண்றாரு. சோளிங்கரு, அப்புறம் இன்னும் பல இடங்களுக்கு எல்லாம் போறாரு. திருச்சி வந்துட்டு அப்படியே திருச்சியில இருந்து நேர ஆகாய மார்க்கமாக டெல்லி போயிடுறாரு. சோ ஆனா எந்த இடத்துலயுமே பிரதமர்னே வருதுங்க, முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களும் எதிர்கட்சி தலைவர் சந்திப்பு இல்லாமல் ஷெட்யூல் போட்டிருக்கிறார்கள். ஏர்போர்ட்லயே எதிர்கட்சிக்காரங்க பேசுறாங்க, ஏர்போர்ட்லயே பக்கத்து ரூம்ல இருந்தே சந்திக்கல, பாண்டிச்சேரியில போயிட்டு ஒரே மாநிலம் அப்பவே சந்திக்கல, இப்ப மட்டும் சந்திச்சிட போறாங்களா? போய் சமூக நீதிக்கான காவலரான திமுகவின் பிரதிநிதியான RS பாரதி கேட்டது கேள்வியை போட்டாங்களே, அவரு சொல்லிட்டாரு. அதாவது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருப்பவர்களுடைய வேட்பாளர்களுடைய வெற்றிக்காக முதலமைச்சர் MK ஸ்டாலின் போராடுகிறார், வாக்கு சேகரிக்கிறார். அதே போல மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர்கள் மாற்று வேட்பாளர்களுடைய வெற்றிக்காக
ராகுல் காந்தி அவர்கள் போராடுகிறார், வாக்கு சேகரிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. மறுபடியும் 20ஆம் தேதி மறுபடியும் இன்னொரு ஷெட்யூல் இருக்குதாமா, மறுபடியும் வராராம். 2 நாள் வராராம். 24 ஒரு வாட்டி முடிஞ்ச ஒரு வாட்டி வர வேண்டியதானே. 24 வந்து என்ன பண்ணுவாரு, சும்மா பிரச்சாரம் பண்ண வேண்டியது எங்க இருக்குன்னு பாத்துட்டு போவாரா? இல்ல கொட்ட கொடுத்து 20ஆம் தேதி வர்றாரா, 18ஆம் தேதி ஒன்று, 20ஆம் தேதி வரவில்லை என்று கேட்டவர்களுக்கெல்லாம் வாயில் அடைத்து போக ஃபெவிகாலை வைப்பதற்காகவே 18, 20 என்று 2 நாட்கள் தமிழகத்திற்காக அவர் தன்னுடைய தியாகத்தை செய்திருக்கிறார் சொல்லி இவங்க சொல்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ 2 நாள் ராகுல் காந்தி வர்றாருன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வந்தாருன்னா நாளைக்கு மறுபடியும் என்ன பேச போறாரு, மோடி ஐயா அவர்களை பேச போகிறாரா, அல்லது தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சியை பற்றி பேச போறாரா, அல்லது திராவிட மாடலுடைய பெருமைகளை பற்றி பேச போகிறாரா, பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.